கருட புராணம் சொல்லும் ரகசியங்கள். உங்கள் வாழ்க்கையின் இறுதி நாட்களை எப்படி தெரிந்து கொள்வது? இதுதான் அறிகுறிகள். மனித வாழ்க்கை நீர்க்குமிழி போன்றதுதான். வாழ்க்கையே ஒரு வரவு செலவு போலத்தான். பூமிக்கு நாம் வந்ததற்கான கடமை முடிந்துவிட்டால் அதன் பிறகு இங்கு இருக்க அனுமதி இல்லை என்பதே கசப்பான உண்மை. 100 நாட்கள் போட்டியாளர்கள் தங்கும் பிக்பாஸ் வீடு போல வாய்ப்பிருந்தால் 100 ஆண்டுகள் இந்த உலகில் வாழ்ந்துவிட்டு நாமும் போகலாம். இல்லை, எப்போது வேண்டுமானாலும் இறைவனால் நாம் வெளியேற்றப்படலாம் என்பதுதான் நிதர்சனம். ஆனால் மனிதர்கள் வாழ்க்கையின் நிலையாமை குறித்து முழுமையான விழிப்புணர்வில் இல்லாமல் இருப்பது ஒரு பெரிய சாபக்கேடுதான். அதனால் சக மனிதர்கள் படும் துன்பங்களை கண்டும் காணாமல் தன்னலமே பெரியது என சுயநலமாக வாழ்கின்றனர். துன்பத்தில் தவிக்கும் ஒருவனுக்கு, உதவிக்காக ஏங்கும் ஒருவனுக்கு அந்த நேரத்தில் செய்யப்படும் உதவிதான் இந்த பூமியை சொர்க்கமாக மாற்றுகிறது. புண்ணியங்களே இந்த மனித வாழ்க்கையை புனிதமாக்குகின்றது. பொதுவாகவே அனைத்து மதங்களிலும் இறப்புக்கு பிறகு சொர்க்கம் மற்றும் நரகம் உள்ளதாகவும் இந்த உலகில் செய்யும் பாவங்களுக்கு ஏற்ப தண்டனை வழங்கப்படும் என்றும் நம்பப்படுகின்றது. அதனால் பாவங்களை செய்தால் நரகம் என்றும் புண்ணியங்களை செய்தால் சொர்க்கம் கிடைக்கும் என்றும் காலம் காலமாக சொல்லப்பட்டு வருகின்றது. ஆனால் இந்த பூமியில் புண்ணியங்களை விட பாவங்கள் தான் மிக அதிக அளவில் காலம் காலமாக நடந்து வருகின்றது. இந்து சாஸ்திரத்தில் கருட புராணத்தில் இறப்பு பற்றியும், இறப்பு நெருங்குவதற்கான அறிகுறிகள் பற்றியும், அதன் பிறகு என்ன நடக்கும் என்பது பற்றியும் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. இந்துக்களில் பெரும்பாலானவர்கள் இதன் மீது அதிக நம்பிக்கை கொண்டுள்ளனர். ஒருவருடைய நிழல் தண்ணீரில், எண்ணெயில், கண்ணாடியில் தோன்றாவிட்டால் அல்லது ஒருவரின் நிழல் சிதைந்து காணப்பட்டால் உடலில் இருந்து உயிரானது வெளியேறும் நேரம் நெருங்கிவிட்டது என்பதை உணர்த்துகின்றது. ஒருவர் இறப்பதற்கான நாட்கள் நெருங்க நெருங்க அவருடைய கண் பார்வை மங்கத் தொடங்கும். தன்னை சுற்றி அமர்ந்திருப்பவர்களை பார்க்க கூட முடியாத நிலை ஏற்படும். யமனின் தூதர்கள் அருகில் இருப்பதால் இந்த உலகத்தில் இருப்பவர்களை பார்க்க முடியாத நிலை அவர்களுக்கு உருவாகும். மரணம் நெருங்கும் போது யமனின் 2 தூதர்கள் வந்து இறக்கும் நபரின் முன்னால் இருப்பதாக கருட புராணம் கூறுகின்றது. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தீய செயல்களை செய்வதன் மூலம் யமதர்மனுக்கு மனிதர்கள் அஞ்சுகிறார்கள் என்றும், அதிக நல்ல செயல்கள் செய்தவர்களுக்கு இறப்பு பற்றிய அச்சம் இருக்காது எனவும் கருட புராணம் கூறுகின்றது. கருட புராணத்தில் குறிப்பிடுவதன் அடிப்படையில் இறப்பதற்கு முன்பு ஒருவருடைய கையில் உள்ள ரேகைகள் மிகவும் மங்கலாகிவிடும். சிலருக்கு ரேகைகள் தெரியாமல் போய்விடும். மரணம் நெருங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக இந்த அறிகுறிகள் தென்பட ஆரம்பிக்கும். இறப்பு ஒருவரை நெருங்கிவிட்டது என்றால் விசித்திரமான கனவுகள் வரும். ஒரு நபர் தன்னுடைய கனவுகளில் அணைந்து போன விளக்கு உட்பட பல விசித்திரமான விளக்குகளை கனவில் காண்பார்கள். அவை அவருடைய மூதாதையர்களின் ஆன்மாக்களாக இருக்கலாம். தங்களுடைய உறவினர் இப்போது மறு உலகத்திற்கு வரப்போவதால் அவர்கள் அவருடைய வருகையை கொண்டாடத் தொடங்குகின்றனர். இதன் காரணமாகவே ஆன்மாக்கள் கண்களுக்கு புலப்பட ஆரம்பிக்கும் என்று மரணம் குறித்து கருட புராணம் விளக்குகின்றது. எனவே இது போன்ற அறிகுறிகளும் கனவுகளும் ஒருவர் தனது இறுதி நாளை நெருங்கிவிட்டதற்கான அடையாளங்கள் என்று கருட புராணம் விளக்குகின்றது.